ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்ஸ் தமிழச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இட்லி மிச்சமாக இருந்ததுன்னா அந்த இட்லியை வச்சு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 இட்லி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக அதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சோன்னாலும் வெளியில் நம்மளுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இட்லி ஆட் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணது, முட்டைக்கோஸ், கேரட், நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வரமிளகாயை மிக்சியில் ஒரு 2-3 ஓட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். வாயில் கடிபடாமல் இருக்க கரம் மசாலா கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபைனலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பாலாக நம்ம உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம மாவு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இட்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவும் இட்லியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியில் கோட்டிங்காக நம்ம மாவு ஆட் பண்ண தேவையில்லை. இதே போதும். நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. உருட்டினதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். எடுத்து சூடான எண்ணெயில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாருங்கள், சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான இட்லியில் செஞ்ச போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு கொத்தமல்லி சட்னி சைடிஷ்ஷாக வச்சுருக்கேன். பாருங்கள், சேம் உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். வெளியில் ஸ்டஃபிங்காக நம்ம மாவு ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த சூப்பரான போண்டா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.